தேவையுடையவராக கண்டு தேவை இல்லாதவராக்கினான். யாருக்காவது பணம் வேணும்னு கேட்டால் போதும்னு எப்பயா சொல்லுவோமா? சாப்பாடு வேணா போதும் சொல்லுவோம். பணம், பொருள். இறைவன் அறிவிக்கின்றான், உண்மை தேவையுடையவராக கண்டு. அவன் நிறைய நமக்கு தேவை இருக்கு. சட்ட துணி தேவை, தோட்டம் துறவு தேவை, வீடு பங்களா தேவை. அந்த தேவையை அறிவிக்கல. அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். தேவையை அறிந்து தேவை இல்லாதவராக ஆக்கினான்னா எப்ப உங்களுக்கு தெளிவு படிச்சு எனக்கு தேவையில்லைன்னு உணர்வீங்க. தெளிவு கிடைக்காத நிலையில் எனக்கு எல்லாமே தேவை நினைச்சுட்டே இருப்பீங்க. இறைவனிலிருந்து வரக்கூடிய செய்தி உங்களை தேவையில்லாதவனாக ஆக்குது. ஒரு தெளிவு கிடைச்சா எனக்கு தேவையில்லைன்னு உணர்வீங்க. இப்போதான் இறைவன் போதுமானவனுங்கிறதுக்கு அர்த்தம். நான் வாழ்வதற்கு என் வாழ்க்கை போதும். தூக்கம் இல்லாமல் நீங்கள் சம்பாதிப்பீர்கள், உணவு அருந்தாமல் சம்பாதிப்பீர்கள். ஆனால் தேவைக்கான விளக்கங்களை நீங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரும் பொழுது தேவையில்லை என்று உணர்வீர்கள். தேவை இல்லாதவராக உங்களை ஆக்கினான். தேவையுள்ளவராக கண்டுனா தெளிவில்லாமல் இருக்கிறீங்க, விளங்காமல் இருக்கிறீங்க, அறம் அறியாமல் இருக்கிறீர்கள். தேவை இல்லாதவராக என்பதுதான் உண்மையான துறவு. நீங்கள் விளக்கம் கிடைத்தால் நீங்கள் அனைத்தையும் துறக்கின்றீர்கள். என்ன துறக்கின்ற வேணாம் அல்ல, எனக்கு இது தேவையில்லை, வேண்டுமென்றால் நான் பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று அந்த எண்ணத்திற்கு வருவீர்கள். பொருள் தேட மாட்டீர்கள். பொருள் இருக்கிறது என்பது தெரியும் உங்களுக்கு. என்ன தேடுறது? மறைஞ்சா இருக்கு. ஏன் தேடுறோம்? எனக்கு தெளிவில்லாத காரணமாக. அந்த தெளிவு எனக்கு தொடர்ச்சியாக தேவை இருக்கு. நான் தேவை அடையும் போது இப்பொழுது நான் கொடுக்கின்றேன். இதெல்லாம் எனக்கு வேணும்னு நினைச்சு நான் வச்சிருந்தேன். எனக்கு இப்ப தெளிவு கிடைக்குது. இது அல்ல என்னை கரை சேர்ப்பது, இது அல்ல என் பயணத்தை முன்னோக்கி செல்வதற்கு உதவுவது, இதுவல்ல என்று கருதி இப்பொழுது நான் கொடுக்கின்றேன். இந்த தேவை இல்லை என்பதை அறிந்து நீங்கள் கொடுப்பது. இல்லைன்னா நீங்க என்னமோ எதுவும் இல்லாத மாதிரியும் நான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான எண்ணத்தை அந்த பெருமையில வாழ்ந்துட்டு நான் பெரிய தர்மவான் அப்படின்னு வாழ்ந்துட்டு. இறைவனுடைய செய்தி அவளிடம் இல்லை. இறை செய்தி வரும்பொழுது உண்மை தேவையுடையவராக கண்டு தேவை இல்லாதவனாக ஆக்கினேன். ஒவ்வொருத்தரையும் உங்களை வேண்டுதல் போல எனக்கு இதை கொடு, அதை கொடு, தெளிவை கொடுன்னு நம்ம கேட்கவே இல்லை. எனக்கு தெளிவு வேண்டும். தெளிவு வரும் பொழுது இப்பொழுது நீங்கள் எந்த தேவையெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று நினைத்தேனோ அந்த தேவை எனக்கு இல்லை, இதன் காரணமாக நான் கொடுப்பவனாக இருக்கின்றேன். துறக்கின்றீர்கள். கொடுப்பது என்பது துறப்பு. எனக்கு இது தேவையில்லை. என் இறைவன் எனக்கு வேண்டியதை தருபவனாக இருக்கின்றான். நல்லவற்றின்பால் நான் தேவையுடனாக இருக்கின்றேன். நீ இறக்கியலும் காரின் மீது, நீ இறக்கியலும் மீது, பங்களாவின் மீது, நீ இறக்கியலும் தங்கத்தின் மீது நான் தேவையில்லை. நீ இறக்கியலும் நன்மையானவற்றின்பால் நான் தேவையுடனாக இருக்கின்றேன். நீங்க நன்மைக்கு விளக்கம் தங்கம், வெள்ளி, ஒரு நாட்டுக்கு அரச பதவி, அமைச்சர் பதவி, இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லை, நன்மை என்பது எனக்கு இது தேவை இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதாகும். உங்கள் தேவை என்ன என்பதை அவன் அறிவிக்கின்றான் உங்களுக்கு. இப்பொழுது நீங்கள் தேவையில்லாதவராக ஆகின்றீர்கள். எல்லாத்தையும் விட்டுலாம் போல இப்ப சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா, அடுத்தவங்களுக்கு இல்லாம ஆக்குறீங்க இல்லையா, எனக்கு வேணும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அது எதுவுமே இருக்காது. ஒரு போட்டியும் இருக்காது, பொறாமை இருக்காது, வெளியே எதுவுமே தெரியாது. நீங்க காட்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் தேவையுள்ளவர் என்பதை உங்கள் இறைவன் அறிகின்றான். நீங்கள் தேவையில்லார் என்பதை நீங்களும் உங்கள் இறைவன் அறிகின்றான். பக்கத்துல இருக்க கூட தெரியாது. வேதம் நமக்கு நம்மை பற்றி அறிவிக்கின்றது. நான் எவ்வாறு இருக்கின்றேன், அப்ப என்னுடைய தேவை என்னவாக இருக்கின்றது அறிவிக்கின்றான். அவன் தான் எனக்கு அறிவிப்பான் நான் தேவையில்லாதவனாக. அப்ப என்ன விளக்கம் கிடைச்சா நான் தேவையில்லாதவன் ஆவேன் என்பது அவன் அறிவான், எனக்கே தெரியாது.